بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த அற்புதமான சீரத்துடைய நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மஸ்ஜிதுடைய பட்டேல் சாஹிப் அவர்களே, இந்த ஊரிலே மூத்த உலமாக்களாகிய ஹஜரத் மௌலானா தகியுத்தீன் ஹசரத் முகமது அலி ஹசரத் அவர்களே, உலமா பெருமக்களே, மார்க்கெட்டுடைய இந்த மஸ்ஜிதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலே இங்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள், பெரியவர்கள், மார்க்கெட்டுடைய பொறுப்புதாரிகள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் நற்கூலி தருவானாக. மற்றும் அற்புதமான முறையில் கிராத்தையும் நாத்தையும் ஓதிய அன்பர்களே, மாணவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முபாரக்கான மஜ்லிஸிலே நம்மை அழைத்திருக்கிறார். முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை பற்றி கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருக்கிறது. அற்புதமான மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் முகமது அலி ஹசரத் அவர்கள் சொன்ன மாதிரி பயான் முடிக்கிறவர் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பயான் எப்போ வரை பண்ண ஹசரத்? 1 மணி நேரமா? சரி, 8:30 மணிக்கு கரெக்டாக முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். தொழுகை எத்தனை மணிக்குங்க? சரி, நல்லது இன்ஷா அல்லாஹ். அப்படியா? அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியார்களே, குடியாத்தம் என்று சொன்னாலே உழைப்பாளிகள், மெஹனத்தார், மெஹனத் செய்யக்கூடிய மக்கள் என்று என்னுடைய சிறுபிராயத்திலிருந்து என்னுடைய தந்தை சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய அப்பா ஏறத்தாழ 40 வருட காலங்கள் இங்கே வியாபாரம் செய்திருக்கிறார்கள். உங்கள் ஊரில் இருந்து 70-80 கிலோமீட்டர் தூரத்தில் கண்மேல் குப்பம், அஞ்சுமன் ஒரு ஏரியா இருக்குது, தெரியல? இங்கே பெரிய மசீது பக்கத்தில் அஞ்சுமன்னு சொல்லி, அங்கே இங்கேயா கோகுலாபுரமா? சரி, தெரியாது எனக்கு. அங்கே நம்ம ஊர் மக்கள் வியாபாரிகள், அலுமினி சமர் வியாபாரிகள் எல்லாம் கிராமத்தில் வியாபாரம் செய்துவிட்டு இரவு நேரத்தில் அங்கே தங்குவார்கள். அங்கே தங்கி அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அவர்கள் வியாபாரத்தில் கிடைக்கிற பணத்தை தான் எங்களுக்கு செலவு செய்வார்கள். அப்படின்னு சொன்னால் இங்கே வியாபாரம் செய்து பணம் அங்கே அனுப்பி நம்மளை படிக்க வைத்தவர் தான் என்னுடைய தந்தை. அப்படின்னா குடியாத்தத்துக்கு எனக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதே பயான் தான் நான் பெரிய மஸ்ஜிதில் சொன்னேன், இவருடைய மஸ்ஜிதில் சொன்னேன். நான் புதுசாக இந்த வந்த காரணத்தினால நான் உங்களுக்கு இதையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு அந்நியர்கள் அல்ல, வெளியூர்கார் அல்ல. உங்களுக்கு நமக்கும் மத்தியில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பாருங்க, மார்க்கெட் இந்த மஸ்ஜிதில் அல்ஹம்துலில்லாஹ் பொதுவாகவே குடியாத்தம் என்று சொன்னாலே நல்ல எல்லா துறையிலையும் உழைக்கக்கூடிய, மெஹனத் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுடைய மெஹனத்தில், வியாபாரத்தில் வர்க்கச் செய்வானாக. அன்பானவர்களே, கொஞ்ச நேரத்தை நபியுடைய தாரீக சீரத்தை கேட்பதற்கு நீங்கள் வந்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய பாக்கியம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சீரத்தை நாம் குர்ஆன் ஷரீஃபில் பார்த்தால், நபி அவர்கள்
அவர்களுடைய வாழ்க்கையே 63 வருஷத்துடைய வாழ்க்கை தான். நம்ம நபிக்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்களுக்கு வயசு, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடங்கள் இருந்தார்கள். நூ அலைஹிஸ்ஸலாம் 1150 வருடங்கள் இருந்தார்கள். படிப்படியாக அந்த வயதுகள் குறைந்து குறைந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து நபிமார்களுக்கு 500 வருடங்கள் 400 வயசு கொடுத்தான். அப்படியே குறைஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், அமாலு உம்மத்தி மபைன சித்தீன வஸபீன, என் உம்மத்துடைய வயசு 60-70 தான் சொல்லிட்டாங்க. ஒரு 90 வயசுக்காரன் ஒருத்தர் தெருவில் நடந்து போறாருன்னா நம்ம என்ன சொல்றோம்? கேம அபி ஹைக்கணும் சொல்றோமா இல்லையா? ஒரு 10 வருஷம் மெட்ராஸ் போய் வந்துட்டார் குடியாத்தக்காரர். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவர் வயசானவர் பார்த்துருப்பார். वो 90 साल के बूढ़े चल को जाते हैं, उनको देख कर क्या बोलता है मद्रास आदमी गुड़ियातम वाला, இன்னுமா இருக்கிறார் இவர் அப்படின்னா இவனுக்கு பிடிக்கல. 90 வயசுக்காரர் துனியாவில் இருக்கக்கூடாது, கபரில் போற ஆறு உலகத்தில் இருக்கிறாரே அப்படின்னு என்ன தெரிஞ்சுன்னா நபி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்முடைய வயசே 60-70 தான். அதனால தான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் 63 வயசை தந்தான். அந்த 63 வருஷத்திலும் கூட 23 வருட காலங்கள் நுபுவத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் 23 வருட காலம். 40 வயசுல அல்லாஹ் நுபுவத்தை தந்தான். மதீனாவில் 13 வருடங்கள், மக்காவில் 10 வருஷம். ஆக 23 வருஷத்து நபியுடைய உழைப்பு, நபி அவர்களுடைய தாவத், நபி அவர்களுடைய அஹ்லாக், நபி அவர்களுடைய தியாகங்கள், நபி அவர்களுடைய சஹாபத், நபி அவர்களுடைய ஹிதமத்துகள், நபி அவர்கள் மக்களை ஒன்று திரட்டி இத்திஃபாக வாழ வைப்பதிலே 1 லட்சம் நபிமார்கள் என்ன ஹிதமத் செய்தார்களோ 1000 காணுகளாக 23 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு செய்து போயிட்டாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹஜ்ரத் காரி தய்யிப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, நபி அவ்வலுன் நபி, ஆஹிருன் நபி, ஸாஹிருன் நபி, பாத்தினுன் நபி. நம்ம நபி தான் முதல் நபி, நம்ம நபி தான் கடைசி நபி. நம்ம நபி தான் முதல் நபின்னா மஹ்லூக்குகளை படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே முதலாக நபி அல்லாஹ் படைத்தான். நபியுடைய ரூஹை அல்லாஹ் படைத்தான். நபியாக அனுப்பப்பட்ட கடைசி நபி நபி ஸல்லல்லாஹு அவர்கள். ஸாஹிரான நபி, வெளிப்படையான நபி, பாத்தீனான நபி என்பதா காரி தய்யிப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹைதராபாத்துடைய சீரத்துடைய பயானிலே அடிக்கடி சொல்வார்களாம். எனவே அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்துக்கு பிறகு 23 வயசை கொடுத்து 1 லட்சம் நபிமார்கள் செய்யாத தியாகங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, அப்பேற்பட்ட தியாகங்களை 1 மணி நேரத்தில் சொல்வது மிக கடினம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சுருக்கமாக நான் நுபுவத் से पहले वाली जिंदगी, நுபுவத் के बाद वाली जिंदगी, இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை, ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை. கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை நாம் குர்ஆன் ஷரீஃபில் ஆய்வு செய்தால் 53 வருட காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில மக்காவில் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பச்பன், அவர்களுடைய வாலிபம், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய இஸ்திவாதி ஜிந்தகி, அவர்கள் நுபுவத், இந்த 4 கேட்டகரி பிரிச்சா நபியுடைய சிறுபிராமி எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக மக்கள் எல்லாம் என்னை புகழ்கிறார்கள், எனக்கு வஹி இறங்குகிறது, என்னை கொண்டு கோடிக்கணக்கான மக்கள் ஈமான் கொள்வார்கள். மக்களே, நான் அப்படியே இந்த பூமிக்கு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பிறப்பதற்கு 3 பேருடைய பர்க்கத்தினால் நான் இங்கு வந்திருக்கிறேன். மிஷ்காத்துடைய ஹதீஸ்ல வருகிறது, அன தாவத்து இப்ராஹிம் வ பஷாரத்து உம்மி வ பஷாரத்து ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே மாதிரி ஒரு ரூயா உம்மி, நான் பிறக்க வேண்டும் என்று காபத்துல்லா கட்டுகின்ற நேரத்திலே, காபத்துல்லா கட்டி முடித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5 துவாக்கள் செய்தார்கள். அதில் 5வது துவா ரப்பனா வபஅத் ஃபீஹிம் என்ற துவா ஓதுனாங்களே, யா அல்லாஹ், நீ சொன்ன ஹுக்குமின்படி காபாவை கட்டிவிட்டேன், இந்த காபாவை எல்லா விதமான அமலை முடித்து விட்டேன், இப்பொழுது நான் 5 துவா செய்றியா அல்லாஹ். அதில் 5வது துவா என்ன? உலகத்தில் சிறந்த நபியா இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சிறந்த இடம் மக்கத்துல் முக்கர்ரமா, சிறந்த வீடு காபத்துல்லா,
அவருடைய மகன் நபியாக இருக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி துஆ செய்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இந்த காபாவை, இந்த மக்காவை ஆபாது செய்வதற்கு இந்த பூமியில் இருந்த ஒரு ரசூலை அனுப்பியா அல்லாஹ்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. எங்க துஆ செய்றாங்க? இத சொல்லுங்க, எங்க துஆ செய்றாங்க? காபத்துல்லாஹ்ல துஆ செய்றாங்க. துஆ செய்த பிறகு அவருடைய துஆவை அல்லாஹ் உடனே ஏத்துக்கல. 5000 வருஷம் கழிச்சு ஏத்துக்கிறான். எத்தனை ஆயிரம் வருஷம்? நல்லா கவனிக்கணும் பாய். சீரத்துனா ஒரே பயான் கேட்டு வாச நசீஹத் இல்ல. அவர் துஆ கேட்டது காபாவை கட்டுகின்ற நேரத்தில், துஆவை ஏற்றுக்கொண்டது 5000 வருஷம் கழிச்சு. 5000 வருஷம் கழிச்சு தான் நபி அவர்கள் பிறக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அசருக்கு துஆ கேட்டு மகரிப்ல கபூல் ஆயிடும். நம்முடைய ज़िहन எப்படி இருக்குதுன்னா, अल्लाह एक परेशानी में अटका हूं मैं, फौरन वो परेशानी से बाहर आना, मैं असर नमाज पढ़ डालिया, तेरे पास रोक को दुआ करिया हूं, मगरिब में वो परेशानी चल जाएगा क्यों அட சொல்லுங்களே. அல்லது எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் வேணும், மகரிப்ல இன்திசாம் பண்ணு. இன்னும் இந்த எஸ்பிஐ மேனேஜர் அல்லாஹ் சொல்லுங்களேன், ஏடிஎம் போட்டு துட்டு வர்றதுதான். அசர்ல துவா கேட்கிறோம், மகரிப்ல ஃபாய்தாவை பார்க்கிறோம். மகரிப்ல துவா கேட்டா இஷால கபூல் ஆகும் நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் துவா செய்த பிறகு உடனே நபியை பிறக்க வைக்கல. 5000 வருஷம் கழிச்சு நபி அவர்கள் பிறக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த உலகத்தில் வர வேண்டும், நான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாக. ஆனா தாவத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவுடைய பரக்கத்து நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, நான் எங்க அம்மா ஒரு கனவு பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானத்தில் உள்ள நிலா என் மடியில வந்து விழுகின்ற மாதிரி ஒரு கனவை பார்த்தேன் அம்மா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நிலா தான் நான், எங்க அம்மாவோட வெயிட்டு நான் பிறந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. மூணாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஸஃப்ல, யா பனி இஸ்ராயீல் வைத கால ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக் லிமா பைன யதைய மினத் தௌரா. ஓ பனி இஸ்ராயீல்களே, உங்களுக்கு தௌராத் என்ற கிதாபு இறக்கப்பட்டிருக்கிறது, அது உண்மைதான் என்று சொல்ல நான் வந்திருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன், ஓ முபஷ்ஷிரம் பிரசூல் யஅதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், எனக்கு பின்னாடி ஒரு ரசூல் வருவார், அவருடைய பெயர் அஹ்மதா இருக்கும், அவர் மக்களுக்கு தாவத்துடைய வேலை செய்வார், முஹம்மது நபி வருவார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி சுப செய்தி சொன்னாங்க. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, இரண்டாவது எங்க அம்மாவுடைய கனவு, மூன்றாவது நான் வருவேன் என்று 600 வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலக மக்களுக்கு ஏலான் செய்தாங்க. இந்த 3 பேருடைய பரக்கத்திலே மக்கத்துல் முக்கர்ரமாவிலே நான் பிறந்தேன். அன்பானவர்களே, நபி அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே நபியுடைய குடும்பம் ஏழ்மை, அப்துல் முத்தலிப் ஏழ்மையில் இருக்கிறார், அபூ தாலிப் ஏழ்மையில் இருக்கிறார், அவருடைய குடும்பமே ஏழ்மை. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2-3 வருட காலங்கள் தாயிஃப் நகரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அல் மனாசிர் என்ற ஊரிலே ஹலிமத்து சாதியா ஒரு கையில் அல்லாஹ் கொடுத்து அங்க வளர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய சிறுபிராயத்தை அல்லாஹ் சுத்தமான முறையிலே அல்லாஹ் வளர்க்க வைத்தான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்வான், யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், யஹூதிகள் ஒரு கேள்வி கேட்டாங்க. முஷ்ரிக்கீன் கேள்வி கேட்கிறாங்க, 3 கேள்வி கேட்டாங்க. அத முதல் கேள்வி என்ன? ரூஹ் என்றால் என்ன? ஜான் கத்தோ கியா? இரண்டாவது, கஹஃப்வாசிகள் என்பவர்கள் யார்? மூன்றாவது, மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரை இந்த உலகத்தை ஆட்சி செய்த அவருடைய வரலாறு என்ன, அவருடைய பெயர் என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. 16 நாட்கள் அல்லாஹ் வஹி இறக்கல. மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் நபி அவர்கள் கிண்டல் செய்தாங்க, முகமது சொல்கிறார் என் மீது வஹி இறங்குது என்பதாக. ஆனா அவருடைய அல்லாஹ் அவரை விட்டு விட்டான் என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனசால் கஷ்டப்பட்டாங்க, மனசால் பாதிக்கப்பட்டாங்க. 16 நாள் கழித்து நபிக்கு என்னாவது வஹி இறங்குகிறது, வஸ்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா கலா. யா ரசூலல்லாஹ், ஜுஹா நேரத்தில் சத்தியமாக உங்களை அல்லாஹ் விடவில்லை, உங்களை புறக்கணிக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான்,
நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்யறேன், நாளைக்கு சொல்றேன் என்பதாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்லாமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிட்டு நாளைக்கு வரேன் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுங்க. அல்லாஹ் நாடினால் நான் சொல்வேன், அல்லாஹ் நாடினால் நான் தருவேன் என்பதா வருவேன் என்பதா சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நாடுவான், நானாவிட்டாலும் பரவாயில்லை. நான் தான் இன்ஷா அல்லாஹ் சொன்னேன்னு வருவேன் சொல்லி இப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு தர்மியான எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அசத்துக்கு போய் ரொக்கா கொடுக்குறேன். நான் என் பையன் கல்யாணத்துக்கு வாங்க அசத்துன்னு சொல்லி கொடுக்குறோம். அசத்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் இன்ஷா அல்லாஹ் சொல்லி போடலானே பராபர் ஆஜானத்துமே இன்ஷா அல்லாஹ்வுடைய கேட்டகரி எப்படி வச்சிருந்து பாருங்க. हजरत इंशाअल्लाह சொல்லக்கூடாது, हजरत जरूर आ जाना तुम्हें, जरूर इंशाअल्लाह, फिर भी इंशाअल्लाह बोलते थे तुम्हें. इंशाअल्लाह நம்ம வந்து ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இன்ஷாஅல்லாஹ்வுடைய பவர் நமக்கு தெரியல. நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குகிறான் பாருங்க. 16 நாள் வஹி இறங்கின பிறகு இந்த விஷயத்தை சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்ற, யா ரசூலல்லாஹ், எந்த நேரத்திலேயும் நான் உங்களை கைவிடவில்லை. நபியை பார்த்து சொல்றான், ஒவ்வொரு ஸ்டேஜ் சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, வவஜதக ஆயிலன் ஃபாகனா. அதுக்கு முன்னாடி ஆயிட்டன அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், ஓ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நீங்க யதீம், உங்க தகப்பனார் மௌத்தாகி விட்டால், நீங்க பிறக்கும் போது யதீமாக பிறந்தீங்க. உங்களுக்கு யார் பால் புகட்டுவா, உங்களுக்கு யார் தர்பியத் செய்வா, உங்களை யார் வளர்ப்பா, உங்களுக்கு துணி யார் கொடுப்பா, மக்காவுடைய காற்று சரியில்லை, உங்களுக்கு தாயிஃபுக்கு அனுப்பி நல்ல காற்று நல்ல தண்ணீரை நாம் கொடுத்தோம். 8 வயசுல தந்தை தாதா மௌத்தாகி விட்டார். உங்களுடைய சச்சா அபூ தாலிப் பரம ஏழையாக இருந்தார், மஸ்ஜிதுல் முத்தவல்லியா இருந்தும் ஏழையாக இருந்தாரே. யா ரசூலல்லாஹ், அலம் யஜிதுக யதீமன், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. உங்களை அல்லாஹ் யதீமாக பார்க்கவில்லையா, பெற்றுக்கொள்ளவில்லையா? ஆனா ஃபஆவா, உங்களுக்கு உறுதுணையாக அல்லாஹ் இருந்தானே, உங்களுக்கு பாதுகாப்பா அல்லாஹ் இருந்தானே. காஃபிர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதும், நீங்கள் பிறந்த போதும் கூட, உங்க தாதா மௌத்தாகும் போதும் கூட, உங்க அபூ தாலிபோடு இருக்கும் போதும் கூட, அவர்கள் உங்களை வளர்க்கவில்லை, அவர்கள் உங்களை கண்காணிக்கவில்லை, நான் தான் உங்களை பாதுகாத்தேன். உங்களை அங்கேயும் நான் விடலை யா ரசூலல்லாஹ், இங்கேயும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். எங்க காஃபிர்களுக்கு முன்னாடி ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எனவே சகோதர பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருந்தார்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய முழு வாழ்க்கை பரிசுத்தமானது, அற்புதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அந்த பச்பன் சிறுபிராயம் போய் வாலிபத்தை நாம் எடுத்துக்கொண்டால், வாலிப பருவம் அற்புதமானதுங்க. நபி ஸல்லல்லாஹு 8 வயசிலிருந்து நபி அவர்கள் 40 வயசு வரை வாலிபத்துடைய பருவம் இருக்கிறது. 15 வயசிலிருந்து 40 வயசு 25 வருஷத்துடைய வாழ்க்கை வாலிபத்துடைய வாழ்க்கை, வாலிபத்துடைய பருவம். எனக்கு என்ன நினைக்கிற வாலிபன், மை குச் குச் கூ ஹஜரத், நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது பண்ணும், அதுக்காக ஏதாவது செய்யுங்க. ஹராம் ஹலால் பார்க்கறது இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, நஃப்சானி ஹாயிஷாத்தின்படி மனிதன் ஓடுகிறான், வாலிபன் ஓடுகிறான். எங்கிருந்து பணம் வருகிறது, எங்கே செலவு செய்யணும், வாலிபர்கள் யாருடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வாழ்ந்தார்கள் பாருங்க. நபி அவர்களுடைய வாலிபத்தை பார்த்து மக்காவாசிகள் தெரிஞ்சினார்கள். சுத்தமான பார்வை, சுத்தமான சிந்தனை, சுத்தமான நடை, சுத்தமான வியாபாரம். அவர்களுடைய 18 வயசிலேயே கௌமி ஹிதுமத் செய்ய வேண்டும். 18 வயசிலேயே மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஹாஜிமார்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்காவை சுத்தப்படுத்த வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும், யதீம்களை அரவணைக்க வேண்டும், வேவாக்களுக்கு உணவை தர வேண்டும், விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்ற நல்ல நல்ல சிஃபத்துகள் எல்லாம் நபியுடைய பிறப்பிலிருந்து உருவாகி வாலிப பருவத்தில் வளர்ந்து எல்லா மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய மக்களாக ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 18 வயசிலிருந்து இவ்வளவு பெரிய ஹிதுமத்துகளை செய்தார்கள். அதனால் தான் வாலிபர்களை பார்த்து நாம் சொல்வதுண்டு, வாலிபர்களே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 25 வயசு, வாலிபத்துடைய உச்சம், திருமணம் நடக்கிறது. மக்காவுடைய பெண்கள் எல்லாம் இவரை திருமணம் முடிக்க போட்டி போடுகிறார்கள். சீமாட்டி அதான் டைம் ஆயிடுச்சா? அதான் வந்தா ஒரு பிரேக்குன்னு அர்த்தம்.